உன்னுடைய எண்ணத்தை மாற்று. நீயே உனக்கு தடையாயிராதே. அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு யாருமே தடை கிடையாது. அவங்க ஆசீர்வாதத்துக்கு அவங்க தான் தடை செய்கிறாங்க. அவருடைய வசதி எவ்வளவு பெருசோ, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசோ, அதற்கு ஏற்றபடி அவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பணம் கிடைத்தா போதும், இந்த வீடு கிடைத்தா போதும்னு சின்ன சின்ன திட்டங்களோடு கூட இருக்கிறீங்க. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமான ஒரு திட்டம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, ஏனென்றால் உன் பேரில் நான் வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டம் என்று சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள், உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த நினைவுகள் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், அதை விளக்குவதற்கு ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் எல்லையாக காண்பிக்கிறார். வானம் எவ்வளவு உயரமா இருக்குதுன்னு பாருங்க. உங்களால எட்டி பிடிக்க முடியுமா? பூமியிலிருந்து வானத்தை பார்த்தால் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தது சில வழிகள் தான் தெரியும். நன்மை வர வேண்டுமானாலும், ஆசீர்வாதம் வர வேண்டுமானாலும், ஆரோக்கியம் வர வேண்டுமானாலும் சில வழிகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வழிகள் உங்க வழிகளைப் போல குறுகியது கிடையாது. அது அளவிட முடியாத வழிகளை உடையவர். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல. உங்கள் நினைவுகள் எப்பொழுதுமே குறுகியதாகவே இருக்கிறது. மனிதனுடைய நினைவுகள் ஒரு குறுகிய நினைவோடு கூட வாழ்கிறான். அதனாலதான் அவங்க குறுகிய ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறார்கள். ஒரு பரந்த ஒரு தரிசனமோ பரந்த ஒரு திட்டமோ அவங்களுக்கு இல்லை. கர்த்தரை பெரியவராய் பார்ப்பது இல்லை, வல்லமையுள்ளவராய் பார்ப்பது இல்லை. தேவன் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவராய் இருக்கிறார். சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய வசதி எவ்வளவு பெருசோ, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசோ, அதற்கு ஏற்றபடி அவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா அநேகருடைய தரிசனம் திட்டம் மிக குறுகிய ஒரு திட்டத்தோடு கூட இருக்கிறீங்க. இந்த சுகம் கிடைச்சா போதும், இந்த பலன் கிடைத்தா போதும், இந்த பணம் கிடைத்தா போதும், இந்த வீடு கிடைத்தா போதும்னு சின்ன சின்ன திட்டங்களோடு கூட இருக்கிறீங்க. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமான ஒரு திட்டம் அல்ல. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 1வது வசனத்துல, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அவளை பார்த்து சொல்ற 2ஆம் வசனத்துல, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அதாவது அந்த நாட்களிலே ஜனங்க எப்படி வீடு கட்டிருப்பாங்கன்னா, மிருகத்தினுடைய தோள்களை எடுத்து நன்றாக தைத்து ஒரு பெரிய கூடாரமாக அமைப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல பந்தல் போடுவதற்கு ஷாமினா பந்தல் போடுவாங்க பாருங்க, அதை போன்ற ஒரு கூடாரத்தை அமைப்பார்கள். அந்த கூடாரத்தை பற்றி தான் வசனம் சொல்கிறது. பிள்ளை பெறாத மலடியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்றாரு. நீ குறுகிய கூடாரத்தை போட்டு வச்சிருக்கிற காரணம், உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு, இனிமேல் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சிட்டு, இனிமேல் பெருக்கம் வராதுன்னு நினைச்சிட்டு, இனிமேல் ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்து கொண்டு ஒரு சிறிய கூடாரத்தை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாய். எனவே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, ஏனென்றால் உன் பேரில் நான் வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டம் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க 1வது வசனத்துல, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரியாயிருக்கிற
பிள்ளை பெறாத மலடியாயிருக்கிற உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளத்திலே கர்த்தர் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. இது ஆவியானவர் எனக்கு எப்படி விலக்கி கொடுத்தார் அப்படின்னா, பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில ஒரு நாள் கூட காணாத தேவஜனமே, நன்மையை காணாத தேவஜனமே, வாழ்க்கையில மகிழ்ச்சினா என்னன்னே தெரியல பாஸ்டர், என் வாழ்நாளெல்லாம் கண்ணீர் தான், கவலை தான், வேதனை தான், விரக்தி தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மனிதனை தான் இந்த வேதவசனம் பிள்ளை பெறாத மலடி என்று சொல்கிறது. அதாவது அதோட அர்த்தம் வந்துட்டு நிஜமாவே பிள்ளை இல்லாத ஒருத்தரை பார்த்து சொல்லல, ஆசீர்வாதம் இல்லாத மனுஷனுக்கு நிகராக இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நன்மையை அனுபவியாத மனுஷனுக்கு நிகராக எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை காணாதவனே. சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவன் ஒரு தரித்திரம் பிடிச்சவன், இவன் போற இடம் விளங்கல, வந்த இடம் விளங்கல, தொட்டதெல்லாம் விளங்கல அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அதே போல குழந்தை இல்லைன்னா அந்த பெண் அப்படிதான் சொல்லுவாங்க, இவ ஒரு மலடி, அவளுக்கு குழந்தையே இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இது அப்படியே நம்ம ஒருவேளை அவளுக்கு பிள்ளை இல்லாத குறை, உங்களுக்கு பணம் இல்லாத குறை, உங்களுக்கு சமாதானம் இல்லாத குறை, உங்களுக்கு வியாதி சுகமில்லாத குறை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கிறது. இப்போ உங்களை பார்த்தா அந்த வசனம் சொல்லுது, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுகமில்லாதவனே அப்படி எடுத்துக்கலாம். பிள்ளை பெறாத மலடின்னு சொல்லும் பொழுது சுகமில்லாத சகோதரியே, சுகமில்லாத சகோதரனே, பொருளாதாரம் இல்லாத சகோதரியே, நல்ல வீடு இல்லாத சகோதரனே, சமாதானம் இல்லாத சகோதரியே, சமாதானம் இல்லாத சகோதரனே, அப்படி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. அப்படி எடுத்துக்கொண்டது வசனம் சொல்கிறது, உன்னுடைய எண்ணத்தை மாற்று, நீயே உனக்கு தடையாயிராதே. அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு யாருமே தடை கிடையாது, அவங்க ஆசீர்வாதத்துக்கு அவங்க தான் தடை செய்யறாங்க. நீங்க இந்த 2வது வசனத்தை படிப்பீங்கன்னா, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நிலமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இதில் கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னாக்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், அடுத்தது தடை செய்யாதே. எல்லாம் சொல்லலாம், பக்கத்துல பார்த்து சொல்லலாமா, தடை செய்யாதே. சகோதரியே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட இருக்கிறார். அற்புதம் செய்வதற்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை சுகமாக்குவதற்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பாவத்துல சாபத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை யாரும் தடுக்க முடியாது. தடை செய்யணும்னா நீ தான் தடை செய்யலாம். இன்னைக்கு நீ தடை செய்யாதே. பக்கத்துல சொல்லுங்களேன், தடை செய்யாதே. சகோதரி, ஆசீர்வாதத்தை தடுக்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புறாரு, தடுக்காதீங்க. உங்களை சுகமாக்க விரும்புறாரு, தடுக்காதீங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் எப்பொழுது தடுத்தேன்? வேணும்னு தானே வந்திருக்கிறேன், வேணும்னு தான் வந்திருக்கிறீங்க. ஆனா உங்க வாய் சொல்லுது வேணாம் வேணான்னு, மனசு சொல்லுது வேணும்னு. அநேகருடைய வாய் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க நம்ம தப்பா நினைச்சிருவாங்கன்னுட்டு எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு ஒண்ணு வேணாம், இது மட்டும் கிடைச்சா போதும், ஏசப்பா கொடுத்தா போதும்பாங்க. ஒண்ணு வேணாமா, அப்புறம் இது மட்டும் வேணுமா? ஆனா மனசுல எல்லாம் வேணும்னு தோணும். வெளியில நினைச்சுவாங்க ஒண்ணு வேண்டாம். அநேகருடைய எண்ணம் எப்படி இருக்குனாக்க, கர்த்தர் கொடுக்க போறாரு, பெருக்க உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லையே, நான் ஒரு மலடியா இருக்கிறேனே, வருமானம் இல்லாத மனுஷனா இருக்கிறேனே, வேலை இல்லாத மனுஷனா இருக்கிறேனே, பலன் இல்லாத மனுஷனா இருக்கிறேனே, எல்லாம் முடிந்து விட்டது என்று டாக்டர் சொல்லிட்டாங்களே, செயல்பட வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு அப்படிதான் அநேகர் நினைக்கிறாங்க. மனிதன் எப்படி இருக்கிறான்னா, மாம்ச
அறிவுள்ளவனாய் இருந்து கொண்டு மாம்சம் சொல்லுகிறதை நம்புகிறான். தேவன் சொல்றதை அவனால் நம்ப முடியல. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை நீங்க நம்ப முடியாததான் பேசுகிறது, நம்ப முடியாததை தான் பேசுகிறது. கர்த்தருடைய திட்டம் எப்படிப்பட்டதுன்னா உங்களால நம்பவே முடியாது. அதனாலதான் சுருக்கமாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர அளவுக்கு உன் மேல நான் ஒரு நினைவு வச்சிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கான வழியும் நான் அவ்வளவு பெரிய வழியை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லாத ஆபிரகாமை பார்த்து தான் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன்னு சொன்னாரு. அவனுக்கு என்னெல்லாம் ஒரு குழந்தை கூட இல்ல ஆண்டவரே. கர்த்தர் சொல்ற, உன்னை பெரிய ஜாதியாக்க நான் திட்டம் வச்சிருக்கிறேன். ஒரு குழந்தை இல்லாத உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறது என் திட்டம் இல்ல. ஒரு குழந்தை இல்லாதவனுக்கு 10 குழந்தை கொடுப்பது என் திட்டம் இல்ல. 1000 குழந்தையை கொடுப்பது என் திட்டம் இல்ல. வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் கடற்கரை மணலை போல. இப்போ என்ன முடியுமா உன்னால? எண்ணிப்பார், வேண்டுமானால் எண்ணி பார்த்துக்கொள். உன் சந்ததியை உனக்கே அளவிட முடியாத அளவுக்கு, உன் சந்ததியை உன்னாலே எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். உன்னால நம்ப முடியுமா என்று கர்த்தர் கேட்டார். ஆமென். Are you able to believe the God's plan? கர்த்தருடைய திட்டத்தை உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார்னா நீங்க உங்களால் நம்ப முடியாது. ₹1 கூட வருமானத்துக்கு வழி இல்லை. கர்த்தர் உங்களை ஒரு கோடீஸ்வரனா மாற்றுவார்னு சொன்னா நம்ப முடியுமா உங்களால? டாக்டர் சொல்லிட்டாரு எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி சுகமாவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் உன்னை சுகமாக்கி உனக்கு நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்க போறாரு, நீ அநேகருக்கு சாட்சியா மாற போறன்னு சொன்னா உன்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியுமானால் நீ அந்த அற்புதத்தை கண்களால் பார்க்க முடியும். அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களாலேயே நம்ப முடியல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதை செய்வது அவருக்கு லேசான காரியம். எது அவருக்கு கடினமான காரியமா இருந்துச்சுன்னா ஆபிரகாமை நம்ப வைப்பதுதான் கடினமான காரியமா இருந்துச்சு. சொன்னதை செய்வதை விட எது கடினமான காரியமா இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு சொன்னதை அவனை நம்ப வைக்கிறது தான் கடினமான காரியமா இருந்துச்சு. 25 வருடங்கள் அவனுக்கு நம்பிக்கையை ஊட்ட கர்த்தருக்கு தேவைப்பட்டுச்சு. 25 வருஷங்கள் தேவைப்பட்டுச்சு அவனை விசுவாசத்துல பலமுள்ளவனாய் மாற்றுவதற்கு. ஒரு தடவை 2 தடவை கர்த்தர் பேசல, பல தடவைகள் பேசுறாரு. சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். You will be the father of nations. நீ ஒரு மனுஷனுக்கு தகப்பனா இருக்கிறத பத்தி நான் யோசிக்கல. நீ பல தேசங்களுக்கு தகப்பனா இருக்க போகிறாய், பல ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்க போகிறாய். அதுதான் என்னுடைய திட்டம். சொல்லும் பொழுது அவனால நம்பவே முடியலதான். எல்லாருமே டக்குன்னு ஒரே நிமிஷத்துல பெரிய விசுவாச வீரனா மாறுவதே கிடையாது. விசுவாசம் எப்படி துவங்குது தெரியுமா? சின்ன சின்ன காரியங்கள்ல சக்சஸ் பெறதான் பெரிய பெரிய காரியங்கள் சாதாரணமா அவங்க விசுவாசித்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில முதல்ல கரடி, பிறகு சிங்கம், அதுக்கு பிறகு கோலியாத்து, அதுக்கு பிறகு ஒரு ராஜா, அதுக்கு பிறகு ஒரு தேசம். எல்லாம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கரடி, இரண்டாவது ஒரு சிங்கம், மூன்றாவது கோலியாத்து, நான்காவது ஒரு ராஜா, ஐந்தாவது ஒரு ராஜாங்கம். இதுதான் சவாலா இருந்துச்சு பாருங்க. முதல்ல கரடியை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசத்தை பயன்படுத்தினான், நம்பிக்கையை பயன்படுத்தினான். கர்த்தரை நம்பி கரடியோடு அங்க யுத்தம் பண்ணினான், ஜெயிச்சிட்டான். ஒரு மனசுல ஒரு திருப்தி வருது, பரவாயில்ல ஜெயிச்சிட்டேன், கர்த்தர் என்னை காப்பாத்திட்டாரு, கர்த்தர் என் கூட இருந்ததை நான் பார்த்தேன். நான் லைட்டா தான் அடிச்சேன், ஆனா அந்த கரடி சுருண்டு விழுந்ததை பார்த்தேன். நிச்சயமா என் கையினால் அடித்த அந்த கரடி சாகல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை தான் அந்த அற்புதம் செய்ததுங்கிறத கரடி கிட்ட முதல்ல பார்த்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றான். பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு கற்றுக்கொள்ளுகிறான். பிறகு அதை கடந்து இன்னொரு நாள் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்து ஆட்டை கவிக்கிட்டு போகுது. அந்த சிங்கத்தோடு யுத்தம். இப்போ கரடி கொஞ்சம் பரவாயில்ல, சிங்கம் அதை விட மோசமான மிருகமா இருக்குது. அதோடு யுத்தம் பண்றான், கர்த்தரை நம்பி யுத்தம் பண்றான், போய் அடிக்கிறான், அது அடிக்குது, அது மேல பாய வருது.
இவன் உடனே அதனுடைய தாடையை பிடித்து இழுத்து அடிச்சு அந்த தாடையை கிழித்து போட்டான். வாய் அப்படியே பொளந்திருக்கிறான் போட்டு. எப்படி அது நான் செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பார்க்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் தன் பலத்தினால் இதை செய்ததை அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா எதனால அவனால் சொல்ல முடியல? ஏன் பலத்தினால நான் அதை செய்தேன்னு ஏன் அவனால சொல்ல முடியலன்னா, இவனுக்கு இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா அவன் போயிட்டு சிங்கத்தை வீழ்த்துவார். அவர் சாதாரண இளைஞன், சிவந்த மேனியுள்ள இளைஞன், முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. there is no any experience. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. முதல் அனுபவம் கரடியோட யுத்தம், அதை ஜெயிச்சு ஆட்டை காப்பாத்தி கொண்டு வரான். இரண்டாவது யுத்தம் சிங்கத்தோடு யுத்தம், அதை ஜெயிச்சு காப்பாத்தி கொண்டு வரான். இப்ப மூன்றாவது ஒரு யுத்தம் ஒன்று இருக்குது. இந்த சிங்கம் கரடியை விட மோசமான ஜீவராசி ஒன்று வந்து நிக்குது. அதுக்கு பேர் தான் கோலியாத்து. கோலியாத்து எப்படிப்பட்டவன்னா, சிறு வயதுல இருந்தே யுத்தத்தை பழகினவன். அவனுடைய ஈட்டியை கூட தூக்குற அளவுக்கு தாவீதுக்கு உடம்புல தெம்பு இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கனமான ஈட்டியை உடையவனா இருந்திருக்கான் கோலியாத்து. பிறகு அதை கடந்து கோலியாத்தும் தாவீதும் மரணமா வாழ்வா என்ற அந்த யுத்த போர்க்களத்துல நிற்கிறாங்க. நீங்க நிக்கிறது போல வியாதியோட ஒரு போர்க்களம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு இல்லையா? வறுமையோட ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? பிரச்சனைகளோட ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்குது இல்ல? வாழ்வா சாவா என்கிற போர்க்களம். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைப்பது போல ஒரு போராட்டம் போராடி கொண்டிருக்கீங்கல்ல? இதை எப்படி ஜெயிப்பது என்ற ரகசியத்தை சொல்றேன். விசுவாசம் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரே நாள்ல வரல. முதல்ல கரடியை ஜெயித்தான், இரண்டாவது சிங்கத்தை ஜெயித்தான், மூன்றாவது இப்ப கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிறான். கோலியாத்தும் பாருங்க சாதாரணமாலாம் சொல்லல. தாவீதை பார்த்து கர்ச்சனை பண்ணி சவால் விட்டு சொல்றான், இன்றைக்கு உன் தலையை வெட்டி நான் இன்னைக்கு உன்னை ஆகாயத்து கழுகுக்கு கொடுப்பேன்றான். உன் சரீரத்தை இன்னைக்கு உன் தலையை வெட்ட போறேன்னு சொல்றான். எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஜனங்க நடுங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் நடுங்கி நீங்க இருக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் விட்ட சவாலால நடுங்கி போயிருக்கிறீங்க. குழுவில் லோன் எடுத்துட்டு அவன் ஏதோ சொன்ன வார்த்தையினால நடுங்கி போயிருக்கிறீங்க. அல்லது டாக்டர்கிட்ட போயிட்டு எவனோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையினால நடுங்கி போயிருக்கிறீங்க. ஆனா கோலியாத்து வந்துட்டு, கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் பொழுது கோலியாத்து சொன்ன எந்த வார்த்தையும் பார்த்து நடுங்கல, தைரியமா நிற்கிறான். சவாலான வார்த்தையை பார்த்து பயந்து போகவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? ஆமென் சொல்லலாமா? விசுவாசம் எப்படி உண்டாகுது? எடுத்த உடனே மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் அப்படியே வந்துடுறது கிடையாது. முதல்ல சின்ன சின்ன கல்லை பேக்குறோம், பிறகு குன்றை பேக்குறோம், பிறகுதான் மலையை பெருக்கிற விசுவாசம் உண்டாகுது. இதெல்லாம் பேர்த்த அனுபவத்துல ஒரு நம்பிக்கை உண்டாகுது. ஆமா, இதை நான் ஜெயிச்சிட்டேன், கர்த்தரை கூட இருந்தார், அதை ஜெயிச்சேன், கர்த்தரை கூட இருந்தாரு. இப்போ இந்த வியாதியும் பெரிய விஷயம் கிடையாது, இதையும் நான் ஜெயிச்சிடுவேன்ற நம்பிக்கை உண்டாகுது. இந்த நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு தான் இங்க நிறைய வேலை செய்யறோம், இவ்வளவு வேலை செய்யறோம்.